மக்களவை பொதுத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதி உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு வேட்பாளராக வழக்கறிஞர் ஆர் சுதா அறிவிக்கப்பட்டிருந்தார். இவர் மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் திருமண்டங்குடி சர்க்கரை ஆலை விவகாரம் தொடர்பாக விவசாயிகள் காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தி சரமாரியாக கேள்வி எழுப்பினார்கள். திமுக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திருமண்டங்குடி சர்க்கரை ஆலை விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிப்படி கரும்பு கொள்முதல் தொகை துளியும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி திமுக கூட்டணி வேட்பாளரான சுதாவை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது. விவசாயிகளை சமாதானம் செய்யும் முயற்சியில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்ட போதும் அவர்கள் சமாதானம் அடையாததால் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா தேர்தல் பிரச்சாரம் செய்யாமல் திரும்பி சென்றார். விவசாயிகளின் இந்த வாக்குவாதத்தால் மயிலாடுதுறையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.